Hi guys, good evening. Welcome to my channel. So we are going to see the Catalan opening. Catalanoட first variation இப்போ நம்ம பார்க்க போறோம். Chapter 1 Queen's Indian style. So first D4, D5, D5 ஆடல knight f6 வந்து சேம் தான். C4, E6, knight f3, knight f6, now G3. இதுதான் கேத்தலன் ஓப்பனிங். இப்போ நம்ம B6 வச்சா என்ன, இதுதான் டிபிக்கல் குயின்ஸ் இந்தியன் ஸ்டைல் பிளாக் விளாடுறது. இதில் இருக்கிற பிளாக்கோட ப்ராப்ளம் என்னென்னா, இந்த லைட் ஸ்கொயர் புஷப்பை எங்கேயுமே மூவ் பண்ணவே முடியாது, இங்கே மூவ். ஸோ அந்த பிரச்சனையை இப்போ தீர்க்கறக்காண்டி இப்போ B6 ஆடுறாங்க. டு ப்ரிப்பேர் த மூவ் புஷப் B7. இப்போ பிளாக் வந்து தாட் பண்ணுறாங்க நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டுன்னு. பட் we can try to exploit this circumstances with castles. bishop e7 இதுதான் மெயின் லைன். இப்போ நம்ம ஒரே ஒரு சைட் லைன் மட்டும் பார்த்துருவோம். d into c4 அடிச்சு என்னன்னு பார்ப்போம். சில பேருக்கு இந்த பானை விடுறது பிடிக்காது, ஏன்னா பானை மெட்டீரியல் போயிட்டுன்னா நம்ம லூஸ் பண்ணிடுவோம்னு பயம். பட் பானை விட்டு தரன்னு செஞ்சாகணும் கேத்தலன் விளையாடணும்னு, இல்லாட்டினா கேத்தலன் விளையாடவே கூடாது. ஸோ இப்போ டே இன்டு C4 குயின் A4 செக் போட்டு ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இப்போ நைட் பி D7, நைட் E5. இது உடனே அடிக்காமல் ஃபஸ்ட் இந்த நைட்டுக்கு ப்ரெஷர் பண்ணுறோம். அதுவும் இங்கே ஒரு இது லைன் ஓப்பன் பண்ணுறோம், வேரியேஷன். ஸோ இது இப்போ கம்பெனி சொல்லுது இது பிளாக் சைட்ல எட்ஜுன்னு இருக்குன்னு. பட் we are humans, so practically இது பார்க்கும்போது white has better chances. Next move, now let's say if bishop into G2, king into G2. ஸோ இப்போ என்ன ஒரு ரேண்டம் மூவ் வேணாலும் வச்சுக்கலாம். சும்மா bishop E7 வைக்கணும்னு நினச்சா let's think we can take the pawn, knight takes, pawn takes, knight D7, rook D1. ஸோ இப்போ பிளாக்கோட பொசிஷன் கிராம்ப்டா மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம குயின் C6 போகலாம், அட்டாக்கிங் த ரூக் அண்ட் ஆல்சோ பின்னிங் த நைட் டு த கிங். ஸோ அண்ட் தென் when he castles we can bring the queen to the king side and start attacking with H4, H5. ஸோ இப்போ இது மைனஸ் ஆகுது, இப்போமே இதை ஆட முடியாது பிகாஸ் ஆஃப் நைட் இன் D5 டபுள் அட்டாக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த பானை ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு ஆடணும், ஏன்னா இப்போவும் அதான் த்ரெட் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ப்ளே பிஷப் D2, பிஷப் F4னா G5 வருது, F4 ஆடிக்கலாம். இது பண்ண நம்ம F6 ஆடி இது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இட்ஸ் அ பிளண்டர். குயின் D6 இருக்குது, ஸோ F6 ஆட முடியாது. C5 ஐடியா, குயின் C7, rook D8ன்னு போட போகிறாங்க. நம்ம நார்மலாக டெவலப் பண்ணுறோம். ஆர் குயின் B5 வின்ஸ் த நைட், ஸோ யூ கேனாட் ப்ளே தட். ஸோ இதுதான் சொல்கிறேன். ஸோ இப்போ குயின் இங்கே மூவ் பண்ணால் பான் போகும். ஸோ இப்போ லெட்ஸ் சே குயின் C8, knight C3, rook D8, bishop E3, knight F8, rook C1. ஸோ and now white is clearly better. ஸோ இதனால் D into C4 ஆட முடியாது. ஸோ அதனால பிஷப் E7 தான் ஆடணும். இப்போ இன்னொரு லைன் பார்த்துருவோம். பிஷப் D6 ஆடினா என்ன ஆகணும். இப்போ பிஷப் D6னா நைட் சீரீஸில் இருக்கும்போது நைட் B5 அட்டாக் ஆக முடியும். ஸோ அதனால சம்டைம்ஸ் வந்து இந்த பிஷப் இங்கே வர்றது நல்ல இது கிடையாது. ஸோ இப்போ நான் ஒயிட் பிளே நைட் C3 த்ரெட்டனிங் நைட் B5, காசில் போன உடனே நைட் E5. இப்போ உடனே நைட் B5 போனால் நம்மளுக்கும் ஒரு டெம்போ லாஸ் தான், பிகாஸ் பிஷப் E7 போன உடனே ஒன்று A6 வந்து C5 வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையுமே டெவலப் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அட்டாக் போகணும். ஸோ நைட் பி D7 ட்ரைங் டு கெட் அ பான், பிஷப் F4 டிஃபெண்டிங் த நைட்.
knight e4. இப்போ நம்ம இதை அடிச்சிடுறோம். வீக் பான் தான் சில பேர் நினைப்பாங்க f5 போட்டு ஸ்ட்ராங் ஆயிரும்னு. ஆக்சுவலி இது வீக் தான், பிகாஸ் f5 ஆடும்போது e6 பான் வீக்காக தான் ஆயிரும். குயின் b3னா ஒரு இன்டைரக்டாக அட்டாக் வருது. ஸோ d into e4, queen a4, developing the queen, then connecting the rooks. ஸோ இனி rook fd1, rook ac1 நிறைய மூவ்ஸ் இருக்குது ஒயிட்டுக்கு. ஸோ இப்போ புஷப் பண்ணி ஃபைனல் அடிச்சிடுறாங்க. பிகாஸ் அவங்க இப்போ நம்ம புஷப் பேரை கொடுக்கக்கூடாது ஆக்சுவலி, ஏன்னா நம்மக்கிட்ட புஷப் பேர் இருக்குது. ஸோ அதனால டி இன்டி ஃபைன் அடிக்கலாம். இப்போவும் நம்மளுக்கும் அதே தான் வெட்டி தான் இது, பட் நம்மளுக்கு பெட்டர் பிகாஸ் வி ஹேவ் புஷப் பேர். ஸோ நான் குயின் e7, பிளாக்கும் டெவலப் பண்ணுறாங்க நம்மள மாதிரி. ரூக் d1, ரூக் fd8, தென் now h4. இது ஒரு கேம் ஆடிருக்காங்க இதே வேரியேஷன் ஓஸ்லோவில் 1998. ஸோ இது ஆக்சுவலி பெட்டர். கம்ப்யூட்டரே காமிக்குது 1.0ன்னு பிகாஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட், த புஷ்அப் பேர் அண்ட் ஸ்பேஸ் அட்வான்டேஜ். ஸோ இதனால தான். ஸோ லெட்ஸ் கோ பேக். ஸோ இப்போ புஷப் e7 ஆடாமல் நைட் பி d7 ஆடினா என்னென்னு பார்ப்போம். ஸோ நம்ம நைட் பி d7னா சும்மா நம்ம எக்ஸ்சேஞ்சே பண்ணிடலாம். d5, நைட் d5. ஸோ இப்போ இங்கே e4ம் ஒரு ஐடியா இருக்குது, பட் நம்ம டயகனல் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடணுமா. ஸோ அதை ஆடாமல் ரூக் e1, ப்ரிப்பேரிங் டு பிளே e5. நோ புஷப் b4, அண்ட் இன்ட்ரெஸ்டிங் மூவ். இது ஏன் இன்ட்ரெஸ்டிங் மூவ்னா, ஏன்னா புஷப் b4 அவ்வளோவா வராது கேத்தலானில். ஐ மீன் என்ன 4th மூவ் அப்போ தான் வரும். இது இன்ட்ரெஸ்டிங் மூவ். அட்டாக்கிங் த ரூக் ஆன் e1, பட் ஒயிட்டுக்கிட்ட இங்கே ஒரு ஸ்ட்ராங் மூவ் இருக்குது, அதுதான் புஷப் g5, கவுண்டர் அட்டாக்கிங். அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் டிஃபென்ஸ். ஸோ புஷப் g அட்டாக்கிங் தானே. ஸோ அண்ட் இம்பார்ட்டண்ட் இன்டர்மீடியட் மூவ், அதாவது இந்த புஷப் ப்ரொவோக் பண்ணுது இந்த ரிட்டர்ன் பண்ண புஷப் e7 மறுபடியும் போவேன்னு. இப்போ f6 ஆடினா நம்ம புஷப் d2 வந்துடலாம், அவனோட ஸ்ட்ரக்சர் வீக் ஆயிரும். ஸோ இதை ஆட முடியாது ஆக்சுவலி. ஸோ அதனால புஷப் e7 தான் போயாகணும். இப்போ பிளாக்கு ஒரு டெம்போ லாஸ் ஆகிட்டு. நோ e4, இப்போ e4 ஆகலாம் அட்டாக்கிங் த நைட். ஸோ இப்போ புஷப் பண்ணி g5 ஆடினாங்கன்னா நம்ம e into d5, புஷப் பண்ணி d5, knight into g5, queen into g5, queen into g5 அடித்தா h4னு ஃபஸ்ட் வந்தது. queen f5 உடனே g4, queen f4. இதை அடிக்க முடியாது பிகாஸ் ஆஃப் அது பின்னில் இருக்குது. queen f4 போன உடனே பிஷப் into d5 அண்ட் பீஸ் லாஸ் ஆகிடுது. ஸோ அதுக்கு முன்னாடி பிளாக் ஒரு இன்டர்மீடியட் மூவ் ஆடணும், அதான் பிஷப் into g2. knight into e6. இது டெஸ்பராடன்னு ஒரு டாக்டிக் இருக்குது. இப்போ நம்ம பீஸ் போக தான் போகுது, பட் அந்த பீஸ் ஏதாச்சும் ஒரு செய்ய முடியுமா, ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் இல்லைன்னா ஒரு ஏதாச்சும் மெட்டீரியல் கெயின் பண்ணுறது, ஆறு வந்து டெவலப்மெண்ட்டை ஹிண்டர் பண்ணுறது, அந்த மாதிரி. இப்போ பான் டேக்ஸ்னால் ஃபஸ்ட்டு கிங் into g2 அடிச்சுக்கலாம். b6 பான் வேறு அப்போ வீக்காக இருக்கும். ஸோ இப்போ குயின் மூவ்ஸ்னால் அது டிஸ்கவரியில் வருது. ஸோ இப்போ கண்டிப்பாக பானை தான் அடிச்சு ஆகணும். நான் கிங் into g2, நெக்ஸ்ட் குயின் g4 த்ரெட் பண்ணி நைட் c3, நைட் e4 வரலாம். நைட் c3, நைட் e2, நைட் f4, இந்த பானை ப்ரெஷர் பண்ணு நல்லா. ஸோ இப்படி நம்மளுக்கு நிறைய இருக்குது, h4 h5 கூட விளாடலாம். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பிளாக் இதை ஆடல. ஸோ அதனால தான் பிஷப் e7 ஆடிருக்காங்க. நைட் b7, அதாவது ஒயிட் வந்து குவைட்லி கண்டினியூ டெவலப் பண்ணுறாங்க, நாட் வரிங் அபவுட் த c4 பான். இப்போ c4 பான் போனால் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ நான் பிளாக் கேசஸ் இப்போது d into c4 அடித்தாங்கன்னா அதை அடிக்க முடியாது பிகாஸ் இது டூபியஸ் மூவ். ஆஃப்டர் குயின் f4 செக், நைட் b7, மறுபடியும் நைட் e5. அதாவது
ஒயிட் வந்து இந்த பானையை ரீகெயின் பண்ணல, ஆனாலும் அந்த ஆப்போனண்ட்டோட control over his opponent's weakened light squares கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ புஷ்அப் G2 இஸ் பேடு, பட் அதான் அடிச்சாகணும். இப்போ C6னா பான் போகுது, புஷ்அப் மூவ் தான் ஒஸ்ட்டு, ரூக் B8னா குயின் A7 இருக்குது. ஸோ புஷ்அப் G2, கிங் இன்ட்டு G2, நான் காசஸ், நான் நைட் C6. ஸோ இதனால தான் அந்த லைட் ஸ்கொயர் பிஷப் ரொம்ப முக்கியமானது பிளாக்குக்கு. நைட் C6, இப்போ குயின் E8 போன உடனே குயின் இன்ட்டு C4 அண்ட் ஒயிட் இஸ் கிளியர்லி பெட்டர். ஸோ ஓகே, இப்போ அவங்க D இன்ட்டு C4 அடிக்காமல் C6 ஆடினா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ C6னா வி ஹாவ் அ paradoxical move, knight of D2. ஸோ இது சாப்டர் 3ல நம்ம பார்ப்போம், இது சாப்டர் 1, the queen's Indian style. ஸோ knight of D2, knight E5 ஆடலாம், அதுவும் குட்டு. விச் வந்து knight BD7 ஆடுவாங்களாம், சிம்பிளாக நைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கிராஜுவலாக ஆடுவாங்களா. பட் வி வாண்ட் அ ஃபைட், வி ஹாவ் டு ஃபைட் டு த எண்ட். ஸோ அந்த மாதிரி நைட் D2 ஆடின உடனே one moment, காசு தான் மெயின் மூவ். நான் ஒரு புக்கிலேருந்து இப்போ பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ நைட் C6க்கு நைட் B2 நைட் இன்ட்டு D7 இருக்குது. ஏதோ ஒரு எரராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஏதோ ஒன்று தப்பாயிட்டு. ஸோ இப்போ நைட் ஆஃப் D2க்கு சரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நைட் ஆஃப் D2க்கு இப்போ B3 ஆடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பிளானை மட்டும் சொல்லிக்கிறேன். B3, புஷ்அப் B2, ஸோ சமயம் E4 ஆடலாம். குயின் C2, ரூக்கை சென்டரில் வச்சுட்டு E4ன்னு சொல்லி நம்ம சமயம் ஆடலாம். A3, B4, A4ன்னு சொல்லி குயின் சைட் எக்ஸ்பென்ஷனும் இருக்குது. ஸோ இதுவும் ஆட முடியாததுனால castles. Now knight E5, exploiting the fact that black has played D5 too early, white pins this pawn and begins a battle for central preponderance. இப்போ black கிட்ட 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு. C5, C6, knight A6, queen C8, knight BD7. knight BD7 தான் மெயின் லைன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அல்டர்னேட்டிவ் பார்த்துருவோம். C5, premature is C5 because white is clearly better prepared for the battle in the center. For example, இப்போ D into C5, D into C5, bishop into C5. ஸோ இப்போ B into C5 அடித்தா என்னென்னு பார்க்க. இப்போ B into C5னா C into D5, E into D5, queen B3. The black pawn center is hanging by a thread. நான் இப்போமே காமிச்சிருது, அது 1.7 இன்ச்சு. குயின் B6, நைட் இன்ட்டு D5. இப்போ குயின் இன்ட்டு B3 அடிக்க முடியாது, பிகாஸ் ஆஃப் நைட் இன்ட்டு E7, கிங் H8 ஒரு இன்டர்மீடியட் மூவ் இருக்குது. ஸோ அதனால் பண்ண முடியாது, குயின் இன்ட்டு B3 அடிக்க முடியாது. நைட் இன்ட்டு D5, புஷ்அப் இன்ட்டு G5. இப்போவும் குயின் இன்ட்டு B3னா புஷ்அப் இன்ட்டு B3 அடிச்சிடலாம். ஸோ வி டோன்ட் வரி. and black has no compensation for the pawn. ஸோ இப்போ நம்ம ஒரு பானை வச்சு வின் பண்ணிடலாம். ஸோ அதனால் B into C5 அடிக்க முடியாது. ஸோ அதனால் இப்போ புஷ்அப் பண்ணி C5 தான் அடித்தாகணும். நான் புஷ்அப் G5, டிப்பிக்கலான கேத்தலானில் நம்ம இப்படி தான் ஆடுவோம். புஷ்அப் G5 நிறைய மூவ்ஸ் வரும். ஸோ இப்போ H6க்கு புஷ்அப் பண்ணி F6. எஸ், நம்ம புஷ்அப் வேறு கொடுக்க தான் செய்கிறோம். பட் now we can go knight D7. ஸோ நைட் D7 வந்து போக முடியாது பிகாஸ் ஆஃப் நைட். இப்போ நைட்டில் அடியும் நைட் D7 இருக்கும். இப்போ நைட் D3 போகிறாங்க. ஐடியா F4 ஸ்கொயரை பிடிக்கலாம். அது வந்து டபுள் நைட்ஸு இந்த டபுள் புஷ்அப்போட தான் இருக்குது. பிகாஸ் இந்த லைட் ஸ்கொயர் புஷ்அப் க்ளோஸ் ஆகிட்டு பிளாக்கோடது. ஸோ அதனால ஒயிட் இஸ் பெட்டர். ஐ மீன் ஒயிட் ஹேஸ் அ எட்ஜ். ஸோ இப்போ புஷ்அப் D4 ஆடி இருக்குங்க, அட்டாக்கிங் இது. நான் ரூக் C1 ஆடி டிஃபெண்ட் பண்ணுறோம். நான் நைட் S6 டெவலப் நம்ம அடிக்கும்.
c into d5, bishop into d5, bishop into d5, e into d5. இங்கே பான் போக மாதிரி தெரியும், பட் அவங்களுக்கும் இங்கே பான் போகுது. ஸோ ஃபஸ்ட்டு குயின் f4, attacking the knight on a6, h5, attacking the queen. ஸோ இப்போ ஃபோர்ஸ் பண்ணுறேங்க ட்ரேட் பண்ணு. ஸோ இப்போ ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். b into c5, b into c5 முன்னாடி பிஷப் into c3 ஒரு rook c1க்கு knight a6, இப்போ c into d5க்கு bishop into c3 ஒன்று ஆடி இருக்குங்க. rook into c3க்கு bishop into d5, bishop into d5, e into d5, queen a4 பண்ணும்போது knight into d5, knight takes. நான் இப்போ மெட்டீரியல் ஒய்ஸ் ஈக்குவலாக இருக்குது, பட் d5 பான் வேறு இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால ஆயிடும். ஸோ குயின் into b2 அவன் நினைக்கான் 2 பாயிண்ட்ஸ் அப்போ. ஸோ இப்போ ஈஸி now e3 இந்த பான் அட்டாக்ல இருக்குது. ஆக்சுவலி ஒயிட்டுக்கு தான் பெட்டர், பிகாஸ் இப்போ அவங்க ஒரு பான் எடுத்தாலும் நெக்ஸ்ட் நம்ம இதை அடிக்க போகிறோம். இப்போ ரூக் d வச்சு டிஃபெண்ட் பண்ணுறது ரூக் d1, குயின் e5 வந்து ஒரு குயின் b5க்கு குயின் a5. நீ அந்த ரூக்கை மூவ் பண்ணவே முடியாது, ஏன்னா a7 பான் போகுது, அதுக்கப்புறம் இந்த பானும் போயிடும். நம்மக்கிட்ட கிங் சைடு இது இருக்கும், நம்மக்கிட்ட ஒரு பான் அப்போ இருக்கும் அந்த இதில். ஸோ அதனால் அவங்க இது பண்ண முடியாது. ஸோ இந்த வேரியேஷன் ஆட முடியாது. ஸோ c5 ஆட முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது c6. One minute. c6 ஆட்னா in reply to c6, white carries his main idea in this setup to put a third pawn in the center, e4, d into e4 அடிச்சா நைட்டு சென்ட்ரல் வந்துடும். ஸோ அதனால d into c4 அடிக்காங்க. ஒயிட் இஸ் ஆல்சோ பெட்டர் ஆஃப்டர். இப்போ சும்மா எதுவுமே பண்ணாமல் நைட் a6ன்னு ஆடினாங்கன்னா bishop f4, rook c8 and then rook c1. White is better because of the space advantage and development in lead. அதுவும் பிளாக்கோட பொசிஷன் கிராம்ப்டாக இருக்குது. ஸோ அதனால் இப்போது d into c4 தான் அடிச்சாகணும். ஃபஸ்ட்டு கிராம்ப் பொசிஷன் இது பண்ணேன். ஸோ நைட் into இப்போ புஷ்அப் a6. இப்போ அந்த புஷ்அப்புக்கு ஒரு டெம்போ போயிட்டு b3. இப்போ இருந்தது ஒஸ்ட்டு பிகாஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு இந்த புஷ்அப் பர்பது. நெக்ஸ்ட் e5னா இந்த லைட் ஸ்கொயர் புஷ்அப் இதாயிடும். அண்ட் வி ஹாவ் அ சென்டர் பான் செயின். ஸோ இது பெட்டர் ஃபார் ஒயிட். White has a firm control on the center. His king's bishop can become a powerful force in the future, and he controls two exceptional important squares, e4 and d5. இந்த e pawn வந்து ஃபர்ஸ்ட் நைட் சப்போர்ட் பண்ணுது, பிஷப் சப்போர்ட் பண்ணுது. அதுவும் இந்த d5 ஸ்கொயரை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். அந்த பிகாஸ் ஆஃப் பிஷப் அங்கே இருக்குது. பட் இப்போதைக்கு பிளாக் தான் நல்லா கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ சொல்கிறாங்க பிளாக் கேன் வின் அ பான் ஆஃப்டர் b5. இப்போ b5 ஆடினா knight e5, no இப்போ b4. ஸோ இப்போ knight has to move, knight e2 and then now bishop into e2, queen into e2. ஏன்னா இப்போ நைட்டை வேறு எங்கேயும் மூவ் பண்ண முடியாது, எங்கே மூவ் பண்ணாலும் ரூக் போகுமா. ஸோ அதனால தான் queen into e2, queen into d4 and black wins a pawn. But white has a colossal compensation after bishop b2, queen b6, rook fd1. இந்த காம்பன்சேஷன் பிகாஸ் ஆஃப் ஏன் இது வந்து ஒயிட் பெட்டர்னா என்ஜினே சொல்லுது. பிகாஸ் ஆஃப் இப்போ அவங்கக்கிட்ட குயின் சைட் மெஜாரிட்டி இருந்தாலும் சி பான் வீக்கு, ஏ பானும் வீக்கு. ஆக்சுவலி சி பான் ஒரு பேக்வர்ட் பான், பிகாஸ் ஏ பான் a5 a4 வரும். சி பான் வந்து c5 முடிய தான் வரும். c4 நம்மக்கிட்ட நிறையா ஃப்ரிம் கண்ட்ரோல் இருக்குது. இப்போ ரூக் c1 ஆடினா அந்த சி பான் வீக்கு, அதுவும் நம்மக்கிட்ட ஃபைல் பிடிச்சிருக்கோம். இன்னும் உங்கள் பிளாக் டெவலப் பண்ணல. இப்போ லெட்ஸே நைட் a6னா சும்மா ரூக் c1 தென் அட்டாக்கு. இப்போ ரூக்கை தான் மூவ் பண்ணி ஆகணும். தென் லெட்ஸே வி கேன் ப்ளே, ஐ திங்க் வி கேன் ப்ளே ஈவன் புஷப் இங்கே கூட ஆடலாம். அப்படி இருக்குது. ஐ திங்க் குயினுக்கு நெக்ஸ்ட்டு உள்ளே கொண்டு போகலாம் இன்ஃபில்ட்ரேட் கேண்டி.
ஸோ இதனால அதுவே ஆட முடியாது. ஸோ இப்போ C6 ஆடினா எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம C5 பார்த்தோம், C6 பார்த்தோம். ஆனால் இப்போ knight A6 பார்த்தோம். இன்னொன்று the white continues in standard Queen's Indian style, exchanging on d5 and bringing his bishop to f4. So இப்போ c into d5, e into d5, bishop f4, c5. இப்போ தான் சொல்கிறாங்க, the only way for black to obtain counterplay is to play c5. So now white plays rook c1, knight e4, rook c1, knight e4, d into c5, knight a into c5. Now knight into e4, d into e4. இப்போ d into e4 தான் அடிச்சாகணும். இப்போ knight into e4 அடிக்க முடியாது. இப்போ knight into e4னா அன்பிளசண்ட்டாக இருக்குது. இப்போ bishop into e4 லேஸ்ட் நம்ம bishop வேறு கொடுக்க தான் செய்கிறோம். பட் நம்மளுக்கு வேண்டி அது காம்பன்சேஷன் இருக்குது. knight to d7. இப்போ rook attack. ஸோ இப்போ rook a தான் மூவ் ஆகணும். bishop c7, rook c7, yes, rook c7, bishop a6, then h4. And black is tied hand and foot. இப்போ எந்த பீஸுமே மூவ் பண்ணவே முடியாது. ஆக்சுவலி bishop b5 ஒரு மூவ் இருக்குது. பட் that doesn't change anything. நம்ம இப்போ கிங் சைடு கூட போகலாம். லைக் queen d5, queen h5 போகலாம். queen d5, rook c1, queen a4 கூட ஒரு மூவ் இருக்குது. ஸோ இப்போ நிறைய மூவ்ஸ் இருக்குது ஒயிட் கிட்ட. ஸோ அதனால இப்போ ஆட முடியாது. ஸோ நான் இப்போ knight into c4 ஆட முடியாது. ஸோ இப்போ d into e4 தான் ஆடி ஆகணும். d into e4க்கு குயின் c2 இப்போ rook c8 போட்டு எக்ஸ்ரே மாதிரி இது பண்ணுறோம். நான் குயின் பின்னாடி போயிடுது. நான் நெக்ஸ்ட் இப்போ black is a pawn up தான். pawn up கிடையாது. சரி நம்ம ஒரு பானை வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் f5னா இந்த டயக்னல் ஃபுல்லாக வீக் ஆயிடும். அது இந்த e4 பானும் வீக்கு. சும்மா நெக்ஸ்ட்டு rook fd1 போட்டுக்கலாம். கெய்னிங் டெப்போ அந்த குயின். அண்ட் தென் b4னா அந்த பான் வீக் ஆயிடும். ஸோ இந்த பான் பேர் லெட்ஸே f5னா rook moves, queen c7, அதில் b4னா ஒரு பீஸ் போயிடும். ஸோ அதை ஆட முடியாது. ஸோ queen e8னா நம்ம b4, knight d7னா பீஸ் போயிடும். ஸோ knight a6 தான் அடி ஆகணும். ஐடியா knight c7, knight a6ன்னு வர பட் இங்கே ப்ளசண்ட்டாக ஒரு டயக்னல் இருக்குது. அதுவும் rook d7 கூட போய்க்கலாம். நிறைய மூவ்ஸ் இருக்குது ஒயிட்டுக்கு. ஸோ இதனால தான் கிங்கை வீக் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால ஆடவே முடியாது. ஸோ இப்போ நம்ம நைட் பார்த்துட்டோம். ஸோ knight a6 பதிலாக queen c8 ஆடினா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் queen c8னா c into d5, knight into d5. இப்போ லெட்ஸே e into d5 அடித்தாங்கன்னா bishop g5, queen e6, நியூ ஐடியா bishop into f6, bishop into f6, e4. e4 is an interesting move because first of all நம்ம ஒரு பானை விட்டு கொடுக்கும். Resource attention. For example, if d into e4 na knight into e4, bishop into e5 na, then we have an intermezzo knight g5. So now knight g5 to queen c8. Queen f6 bad because of queen h5. Queen g6 na queen h5 போக முடியாது. பட் இப்போ queen f6 னால bishop into b7 போகுது. இன்னொன்று அதோட பெரிய தட்டு queen h5 வைக்க. ஸோ அதை ஆட முடியாததுனால இப்போ queen c8 defending the bishop and also saving the queen from the attack. ஸோ bishop into b7, queen into b7 நம்ம லைன் ஸ்கொயர் bishop விட்டு தான் கொடுக்கும். ஸோ after queen into b7 can play queen d3 attacking the pawn on h7. I mean threatening mate. No. ஸோ இப்போ g6 ஆடணும்னு d into e5. நான் இப்போ அவனுக்கும் இந்த லாக் சோல்ஸ் இருக்காது. இப்போ நம்ம சும்மா குயின் d4 குயின் இங்கேன்னு போனால் ஃபஸ்ட் மேட்டிங் தேடி அதுக்கப்புறம் h6 கூட போகலாம். அப்புறம் h4 h5 அப்படி கூட போய்
மேட்டிங் த்ரெட் கண்டி பண்ணலாம் ரூக்கு சென்டரில் வச்சுட்டு. ஸோ இதுவும் ஆட முடியாததுனால அப்போனா அவங்க நைட் அண்ட் டிஃபை தான் அடிச்சாகணும். ஸோ சாரி, wait a minute, D4 நைட் அண்ட் D5 தான் அடிச்சாகணும். இப்போ நான் நைட் அண்ட் D5 E/D5 குயின் B3 குயின் B3க்கு குயின் E6 கொண்டு வந்தாங்க டிஃபெண்டிங் த பான். நான் நைட் D3 ஐடியா நைட் F4னு போகலாம். ரூக் D8க்கு பிஷப் E3 டிஃபெண்டிங் த பான் அண்ட் ஆல்சோ டெவலப்பிங். அண்ட் அதுவும் இங்கே வேறு ஒரு இது இருக்குது. இப்போ இங்கே அடித்தா ரூக் D1 அந்த மாதிரிலாம் வந்துடும். ஐ மீன் ரூக் E1 அந்த பீஸ் போகும். ஸோ அதனால் குயின் D8 வைக்க முடியாது. ஸோ நான் C6 இன்னும் இந்த கார்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் இந்த புஷப் க்ளோஸ் ஆகிடும். அவங்க நினைக்கிறாங்க புஷப் A6 வச்சு இது பண்ணிடலான்னு. ஸோ லெட்ஸ் சி ரூக் FD1 நைட் D7 ரூக் A7. ஒயிட் எல்லா பீஸுமே டெவலப் பண்ணுறாங்க. ஆக்சுவலி பிளாக் ஒன் நெக்ஸ்ட் மூலம் எல்லா இதுவுமே டெவலப் பண்ணிடுவாங்க. பட் என்னென்னா அந்த புஷப் நல்லா இல்லை, இப்போ அந்த லைட் ஸ்கொயர் புஷப். ஸோ அதனால பிளாக்ஸ் பொசிஷன் இஸ் குவைட் சாலிட் பட் பாசிவ். ஸோ இதனால் அந்த எந்த இதுவுமே ஆட முடியாது. ஸோ இப்போ மெயின் லைன் நைட் D7. இப்போ ஒயிட்டுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. புஷப் F4 ஆடலாம், இன்னொன்று குயின் A4 ஆடலாம். ஸோ இப்போது இந்த சிம்பிளஸ்ட் டெவலப்பிங் மூவ் புஷப் F4. இப்போ புஷப் F4னா சிம்பிளஸ்ட் டெவலப்பிங் மூவ் பொசஸஸ் ப்ராப்ளம்ஸ் ஃபார் பிளாக்கு. இப்போ எக்ஸாம்பிள் C5 ஆடினாங்கன்னா ஆக்சுவலாக ஐ ரெக்கமெண்ட் டு ப்ளே குயின் A4. அதான் இங்கே மெயின் லைன். இப்போ புஷப் F4க்கு C5, C5க்கு நான் C into D5 நைட் into D5. ஸோ இப்போது இது அடிக்க முடியாது. நைட் into E5 இன்னும் அடிக்க முடியாது. பிகாஸ் தேர் இஸ் அ ரீசன் ஜூக் D6 புரியுது. பிகாஸ் புஷப் பண்ணி இதுனா இதாயிடும், டேக்ஸ்னாலும் இதாயிடும். ஸோ இப்போது பீஸ் போகுதா? எஸ், பீஸ் போயிடும். ஸோ அதனால் நைட் into E5 ஆட முடியாது. ஸோ இப்போ நைட் into D5 தான் அடி ஆகணும். ஸோ நைட் into D5க்கு knight into d5, e into d5, again blank. Again black has the central pawn pair which we have already said can be convenient target for the white pieces. Now இப்போ knight c4 great move. ஃபர்ஸ்ட் அந்த ட்ரேடிங்லேருந்து போகிறோம், நெக்ஸ்ட் இங்கே வரும். இப்போ டி இன்ட்டு இங்கே அடிக்கும் போது பிகாஸ் ஆஃப் இங்கே. ஸோ இப்போ இது ஸ்டாக் விஷ் சொல்லுது. ஐ மீன் இது ஹேஸ் எட்ஜ் ஃபார் பிளாக்னு. பட் ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்கும்போது மூணு நல்ல மூவ். நெக்ஸ்ட் நைட் D6 கூட போகலாம், எக்ஸ்ப்ளாய்டிங் த பின். ஸோ நான் இப்போ நைட் F6ன்னு ஆடுறாங்க. நான் இப்போ நைட் E3, நைட் E3க்கு குயின் D7 டெவலப்பிங் த மேஜர் பீஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ரூக்ஸாக கனெக்ட் ஆகிட்டு ஸோ ரூக்கை கொண்டு வர பார்க்குங்க. நான் புஷப் E5. The white minor piece exert unpleasant pressure against the enemy pawn center. There can be no doubt about white's positional advantage. ஸோ இப்போ என்ன விளாடலான்னா ரூக் FD8ன்னு விளாடலாம். ரூக் FD8க்கு ரூக் C1, ரூக் C1க்கு ரூக் AC8, நான் குயின் D3. ஒயிட்டும் டெவலப் பண்ணி ரூக்ஸை கனெக்ட் பண்ணிட்டாங்க, ஒரு ரூக்கை C1ல் வச்சுட்டாங்க. இப்போ நைட் E4க்கு நம்ம இப்போ D into C5, B into C5, and then rook FD1, putting pressure on the D5 pawn and create a threat of taking on E4. ஸோ அதனால் இப்போ குயின் E6 மூவ் பண்ணிடுறாங்க. குயின் E6, குயின் B3 great move. By attacking the bishop, white renews the thread. மறுபடியும் அந்த இது பண்ணுறாங்க, புஷப் into E4ன்னு ஒரு இது பண்ண. ஸோ இப்போ புஷப் A8 போனோடனே எஸ் புஷப் into E4, D into E4, Queen into E6, F into E6, and now H4.
tapping bishop g5 ஃபஸ்ட்டு, அண்ட் அதுவும் நம்ம கிங் கூட இப்படி போகலாம், எஸ்கேப் ஸ்கொயருக்கு இது பண்ணேன். தென் இப்போ e6 இங்கே பாருங்களேன். இப்போ ஒயிட் ஹேஸ் 2 islands, இது 1 இது 2. நோ black has 1 2 3 4 5 6. ஸோ இப்போ யாருக்கு கம்மியான ஐலாண்ட் இருக்கோ அவங்க தான் பெட்டர். ஸோ இப்போ பிளாக் கிட்ட 6 ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பிளாக் வந்து இப்போ ரொம்ப ஒஸ்ட்டு ஹியூமன் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது. ஸோ இப்போ பிஷப் f4 ஆடினா இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். பட் மை ஃபேவரட் இஸ் குயின் a4. அதுவும் இந்த புக்கில் அப்படி தான் போட்டிருக்காங்க. குயின் a4 தான் பெஸ்ட் மூவ். ஸோ இப்போ நைட் e5க்கு knight bd7னா bishop f1 பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம queen a4. From the square, the queen extracts unpleasant pressure against opponent's queen side. Knight into e5. Knight into e5 க்கு d into e5. By attacking the knight to knight f2 e4. இப்போ knight என்ன ரொம்ப passive வரும். நெக்ஸ்ட் நைட்டுக்கு எந்த மூவுமே இல்லை. சும்மா நம்ம c into d5 உங்க a into d5 எடுக்கும்போது knight into d5 I mean bishop into d5 knight into d5 e into d5 க்கு rook d1 நம்ம ப்ரெஷர் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அதனால் இப்போ நைட் e4 ஆடுறாங்க. நைட் into e4 நம்ம அப்போ அதை பார்த்த வேரியேஷன் தான் இது ஒஸ்ட்டுன்னு. ஸோ d into e4க்கு நம்ம rook f d1 attacking the queen. ஸோ இப்போ queen e8 போகும்போது நம்ம queen c2 attacking இது. இப்போ queen c6 வச்சு இப்போ டிஃபெண்ட் பண்ணும்போது இப்போ let's say இப்போ f4 ஆனாங்கன்னா does not solve the problem because of e into f6 in person bishop into f6. okay இங்கே ஏதோ rook into e4 போட்டுருந்துச்சு பட் தப்பு. bishop into e4க்கு ஸோ இது ஒஸ்ட்டு. இப்போவும் இதை ஆட முடியாது ஏன்னா இப்போ e6 பான் வீக் ஆகிடும். ஸோ அதனால் இதை ஆட முடியாததுனால f5 இந்த பொசிஷனில் ஆட முடியாது. ஸோ இப்போ குயின் c6 ஆடுறாங்க. நான் ரூக் d4 அட்டாக்கிங். நான் இப்போ குயின் c5 தான் மெயின் மூவ். இப்போவும் f5 ஆட முடியும் பிகாஸ் ஆஃப் த சேம் த்ரெட். இப்போ ரூக் இன் d4 இப்போ ஒரு டிஸ்கவரி இங்கே இருக்குது. ஆக்சுவலி இப்போ டிஸ்கவரி பண்ணாலும் இங்கே மேட்டாக இருக்கா. ஸோ இப்போ செக் வைக்கிற மாதிரி ஏதாச்சும் தான் black white is doing better. இப்போ நான் ரூக் d8னா bishop e3 லாஸ்ட் பீஸ் டெவலப் பண்ணிட்டோம். ரூக் d1க்கு போனால் இப்போ குயின் d6 அந்த பின்லேருந்து ஃபஸ்ட்டு ஐ மீன் இந்த டிஸ்கவரிலேருந்து விளையாடுறாங்க. நான் இப்போ ரூக் g4 நான் இப்போ கிங் சைட் அட்டாக். ஸோ இப்போ பிஷப் ட்ரேடா இந்த லைட்ஸ்கோ பிஷப் ட்ரேடா வி ஹேவ் த அனதர் பிஷப் பிஷப் h6 போனால் h4 h5ன்னு ஒரு மூவ் இருக்குது. ஸோ இதனால இதை ஆட முடியாது. ஸோ அப்போனா சாரி குயின் c5 தான் ரெடி ஆகும். நான் bishop e3 இன்னொரு இது பண்ணுறேன். இப்போ அவன் இன்னொரு பானையும் எடுக்கான். அவன் ஒரு பானை எடுத்துடுறான். ஸோ இப்போ நான் ரூக் d1 ஐ மீன் சாரி ரூக் d7 attacking the bishop on e7. நான் ஏதோ ஒரு மூவ் மிஸ் பண்ணிட்டேன் சாரி கைஸ். ரூக் d7 இப்போ உடனே போயிடுறாங்க. இப்போ ரூக் d7க்கு ரூக் fd8 ஆர் ரூக் a8 எதுனாலும் சரி. பிஷப் e3 குயின் into e5. இப்போ ரூக் into e7 அடிக்க முடியாது. நான் அப்புறமா சொல்கிறேன். பிஷப் அகெயின் அட்டாக்கிங் த குயின் இங்கே போகும்போது ரூக் into c7. இப்போ நிறையா ப்ரெஷர் இருக்குது. செவன்த்தில் இங்கே போய்ட்டு ரூக்கு பிஷப் வேறு அட்டாக்கு. நெக்ஸ்ட் ரூக் d1 வந்துடும். ஸோ எப்போவுமே கேம் சிட்டி 1 பாயிண்ட் இருக்கும். இப்போ இந்த பீஸை எடுக்க முடியாது பிகாஸ் ஆஃப் குயின் d6னா டாப்ஸ் ரூக்கு. குயின் f6 ஆட முடியாது பிகாஸ் ரூக் into c7 இருக்குது. ஸோ இப்போ குயின் d6னா கொடுத்தாகணும் ஒயிட் எக்ஸ்சேஞ்சு. ஸோ இப்போ இதிலே சொல்லிட்டேங்க. அண்ட் ஒயிட் ஹேஸ் அ லார்ஜ் அட்வான்டேஜ். ஸோ இப்போது லெட்ஸ் கம் டு த கன்க்ளூஷன். ஸோ
what can we say about the B6 variation overall? Black tries to avoid the main lines of the cat line and takes position into play in positions characteristic of the queen's in defense in the hope that white will not be so well prepared for these lines. அதாவது black வந்து நினைக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு மெயின் லைன் தான் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் நல்லா. ஸோ இப்போ அதை விட்டுட்டு நம்ம சைட் லைன் போகும்போது ஒயிட் வந்து நிறைய ப்ரிப்பேர்டாக இருக்காங்கன்னு பிளாக் நினைக்காங்க. பட் இன் ரியாலிட்டி வந்து நோ கிரேட் ப்ரிப்பரேஷன் இஸ் நீடட் ஹியர் அண்ட் இஸ் இஸ் சஃபிஷியன்ட் டு நோ த மெயின் ஐடியாஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு அவ்வளோ ப்ரிப்பரேஷன் வச்சு இந்த மூவ் வச்சா இந்த மூவ் வைக்கணும்னு இந்த மாதிரி அவசியமே இல்லை. நம்மளுக்கு வந்து சஃபிஷியன்ட் டு நோ த மெயின் ஐடியாஸ் தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ இப்போ மெயின் ஐடியாஸ் என்னென்னா ஒயிட் புட் ஹிஸ் புஷ்அப் ஆன் G2 G2ல வச்சு நைட் E5 வைக்க போகிறாங்க. B6 ஆடினா நைட் E5ல வச்சுட்டு அண்ட் எய்தர் பிளே இப்போ ரெண்டு இது இருக்குது, ரெண்டு பிளான். E4 ஆடணும் இன் ரிப்ளை டு C6. இப்போ C6 தான் E4 ஆர் எக்ஸ்சேஞ்ச் பான் ஆன் D4 அண்ட் பிரிங் இஸ் புஷ்அப் டு F4. ஏன்னா இப்போ D2ல இருந்தால் அது ஒஸ்ட்டு. கேல்டன் புஷ்அப் என்றைக்குமே புஷ்அப் வந்து F4ல தான் வைப்பாங்க. அப்போ வந்து லாங் ரேஞ்ச் பிளே ஆகிற மாதிரி ஒன்று இதாகும்னு. அண்ட் பிகன் டு எக்ஸ்ட்ராக்ட் த ப்ரெஷர் on the opponent's center pawns. In many cases, white is prepared to exchange various pieces, but in the process, he retains those attacks the pawn on D5. அதாவது இப்போ ஒயிட் வந்து சில வேரியேஷன்ஸும் ரெடியாக இருக்காங்க, எல்லா பீஸையுமே ட்ரேட் பண்ணி நம்ம கூட பார்த்தோம். ஒரு குயினை அதாவது குயின்ஸை ட்ரேட் பண்ணிட்டு இது பண்ணு. ஸோ அப்போவும் ஒயிட்டுக்கு வந்து குயின் இன்ட்டு E6 F இன்ட்டு E6 அப்போ வந்து நிறைய பான் ஐலாண்ட் இருந்துச்சு. ஸோ இப்போ அதை வச்சு நம்ம வின் பண்ணிடலாம் ஈஸியாக. நிறையா ப்ரெஷர் போட்டு அந்த சென்ட்ரல் பான்ஸ் மேலே இந்த CDE இந்த மாதிரி பான்ஸ் மேலே ப்ரெஷர் போட்டு வின் பண்ணிடலாம். Black has definite problems here in the main because of the passive position of the bishop on B7 and the pin on the pawn on D5. இப்போ D5ல ஃபஸ்ட்டு நம்ம பின் பண்ணிடுறோம். இந்த புஷ்அப் G2ல இருக்கும்போது இங்கே பின் ஆயிடு. அதுவும் புஷ்அப் E7 வைக்கும் போது சில சமயம் D5 ஆடி க்ளோஸ் பண்ணிடுறாங்க, இல்லாட்டினா C6 ஆக்சுவலி D5 தான் ஆடுவாங்க, நைட் F6 இந்த மாதிரி. ஸோ இப்போ லெட்ஸ் D4 D5 இப்போமே க்ளோஸ் ஆயிடும். ஸோ இப்போமே க்ளோஸ் ஆகிட்டு இந்த டயாக்னல் இப்போ டயாக்னல் ஓப்பன் பண்ணால் ஆக்சுவலி ஏதாச்சும் C5 ஆடணும், பட் அது ஸ்லோவாக இருக்கும். ஸோ இது மாதிரி பாசிவ் பொசிஷன் ஆஃப் த புஷ்அப் ஆன் B7. அதே மாதிரி இப்போ நைட்டை ரிமூவ் பண்ணும்போது இங்கே பின்டாக இருக்கும். ஸோ எதை வச்சு வின் பண்ணிடலாம். ஸோ இதான் ஃபஸ்ட் சாப்டர். ஸோ செகண்ட் சாப்டர் வந்து தாராஸ்டல். ஸோ அது எப்படின்னு மட்டும் கொஞ்சம் காமிச்சிட்டேன். ஸோ நான் D4 D5 C4 E6 நைட் F3 நைட் F6. நான் இப்போ G3க்கு C5. ஸோ இதுதான் தராசு. ஸோ இதை ஆடினா இப்போ எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஹோப் யூ guys enjoy this video. Please like, share and subscribe. Bye.